வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்குற கொஸ்டினில் யூனிட் 9 வரக்கூடிய இடஒதுக்கீடு இதில் அதிகமான கொஸ்டின் எப்பவுமே கேட்டே இருப்பாங்க. ஸோ அதில் முதல்ல ஆர்டிக்கல் என்னென்ன ஆர்டிக்கல்லாம் இடம்பெறுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து மத்திய அரசில் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அதுக்கடுத்து மாநில அரசில் எவ்வளோ பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு தராங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 15 3 விதமாக கொடுத்துருக்காங்க. நமக்கு 15(4), 15(5), 15(6) அப்படின்னு 3 விதமான ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ 15(4) அப்படின்றது பார்த்திங்கன்னா SC/ST அப்படின்ற மக்களுக்காக மேம்படுத்துதல் நோக்கத்துக்காக இடஒதுக்கீடு பற்றி பேசக்கூடியது. ஸோ அதுக்கடுத்து 15(5) பார்த்திங்கன்னா OBCயினுடைய மேம்படுத்தலை பற்றி இடஒதுக்கீடு பற்றி சொல்கிறது. அதே போல் 15(6)ன்றது பார்த்திங்கன்னா எக்கனாமிலி வீக்கர் செக்டர் இவங்களுக்காக இடஒதுக்கீடை பற்றி சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 16 2 சொல்லியிருக்காங்க. 16(4), 16(6) அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 16(4) என்ன சொல்லுது அப்படின்னா SC/ST மக்களுக்கு பொது பணிகளில் இடஒதுக்கீடு தருவதை பற்றி சொல்லக்கூடியது. அதே போல் 16(6) அப்படின்றது பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக நலிவடைந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு தர்றதை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்குற ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 46. ஸோ இது எங்கே வரும் அப்படின்னா DPSPன்னு சொல்லுவாங்க. அதாவது பார்ட் 4 டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றதுல காந்திய கோட்பாடு அப்படின்றதுல 46வது ஆர்டிக்கல். இந்த 46வது ஆர்டிக்கல் என்ன சொல்கிறது அப்படின்னா SC/ST மக்கள் அவங்களுக்கான அதாவது வெல்ஃபேர் மக்களுக்கான நலத்திட்டங்களை எப்படி வகுக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 243D 243T வரைக்கும் இருக்கும். ஸோ இதில் 243Dன்றது பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜில் இடஒதுக்கீடு எவ்வாறு வழங்கப்படணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கோம். இதில் தான் பெண்களுக்கு 50% உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருப்போம். ஸோ கடந்த தேர்தலையும் நம்ம நடைமுறைப்படுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 243Tன்றது ஸோ இது பார்த்தீங்கன்னா நகராட்சியில் இடஒதுக்கீடு எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்குற ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 330. ஸோ இது லோக்சபா எலெக்ஷனில் SC/ST அவங்களுக்கு இடஒதுக்கீடு எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 332 ஆர்டிக்கல். இது பார்த்தீங்கன்னா MLA. ஸோ இது பார்த்தீங்கன்னா மாநில தேர்தலில் MLA எலெக்ஷன் வருது இல்லையா, அதில் MLAக்கு இடஒதுக்கீடு எப்படி வழங்கணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 334. ஸோ இது பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் ஆங்கிலோ இந்தியர்களை தேர்ந்தெடுக்கிறதுல மேலும் 10 ஆண்டு நீட்டிப்பை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 335. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா பொது பணிகளில் SC/ST மக்களுக்கான உரிமையை கோருதல் பற்றி சொல்லக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்குற ஆர்டிக்கல் 338. ஸோ இது NC/ST அப்படின்ற மக்களுக்காக இடஒதுக்கீடை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்து 334 A என்ற ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னா NC/ST மக்களுக்கான இடஒதுக்கீடை பற்றி சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 340. இது பார்த்தீங்கன்னா NC/BC மக்களுக்கான இடஒதுக்கீடை பற்றி சொல்லக்கூடியது. நம்ம பார்த்தது எல்லாமே அரசியலமைப்பில் எந்தெந்த ஆர்டிக்கல் இடஒதுக்கீடை பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசில் மாநில அரசில் எவ்வளோ பர்சன்டேஜ் என்னென்ன கேஸ்ட்டுக்கு இடஒதுக்கீடு தராங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கணும். அதில் மத்திய அரசு இடஒதுக்கீடு எப்படி தராங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு OBC அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 27% கொடுக்குறாங்க. SC மக்களுக்கு 15% இடஒதுக்கீடு தராங்க. அதேமாதிரி ST மக்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு தராங்க. அதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்காக 10% கொடுக்குறாங்க. மொத்தமாக 59.5% இடஒதுக்கீடு தராங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கத்தில் இடஒதுக்கீடு எவ்வாறு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா BC அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30% கொடுக்குறாங்க. ஸோ அந்த BC 30 கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுலேயே பார்த்தீங்கன்னா BCயில் 2 கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஒன்று BC அப்படின்றவங்களுக்கு 26.5%, BCM சொல்லக்கூடியவங்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு தராங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா MBCயில் மொத்தம் 20% கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து SC அப்படின்னு சொல்லிட்டு 18% கொடுக்குறாங்க. இந்த SCயை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று அறிஞர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு SCன்றவங்களுக்கு 15%, SCA அறிஞருக்கு பார்த்திங்கன்னா 3% கொடுக்குறாங்க. டோட்டலாக 18% கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து ST அப்படின்றவங்களுக்கு 1% கொடுக்குறாங்க. டோட்டலாக 69% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே யூனிட் 9 இடஒதுக்கீடு அப்படின்ற டாபிக்லேருந்து ஆர்டிக்கல் மத்திய அரசு மாநில அரசு இடஒதுக்கீடை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இன்னும் சில ஹைலைட்ஸ்லாம் இதில் இருக்குது.
நம்ம இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து நம்ம வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன டாபிக் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.